அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்ட தாவிக்கு நிர்வாகி அஜித் ஆக்னல் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். மேலும் விவரம். நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூத்துக்குடியின் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜயின் காரை வழிமறித்து முறையிட்ட அஜித் ஆக்னல் தற்பொழுது தூக்க மாத்திரை அதிகமாக எடுத்துக்கொண்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது தினமும் அவர் மன உளைச்சலுக்காக தூக்க இன்மையினால் மருந்து எடுத்து வந்திருக்கிறார். அதை நேற்று இரவு மட்டும் அதிகப்படியான மாத்திரை எடுத்ததால தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவருடைய கட்சி வட்டாரங்கள், தூத்துக்குடி கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது அவர் ஏறத்தாழ 7 ஆண்டுகளாக தமிழக வெற்றி கழகத்தில் அவர் பயணித்து வருகிறார். ஆனால் அவர் நேற்று முன்தினம் அவருக்கு பொறுப்பு அளிக்காமல் வேறொருவருக்கு, அதாவது சாமுவேல் என்பவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதனை முறையிடுவதற்காக அவர் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்தார். ஆனால் அவரை அனுமதிக்காமல் தெருமுனையிலேயே பேரிகார்டுகளை தடுத்து அவரை உள்ள அனுமதிக்கப்படாமல் அங்கேயே நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் ஆத்திரமடைந்து தாவேக தலைவர் விஜய் வரும்பொழுது அவர் காரை வழிமறித்து முறையிட முயற்சி செய்தார். ஆனால் தாவேக தலைவர் விஜய் அவரை கண்டுகொள்ளாமல் அவர் அலுவலகத்திற்குள்ளே சென்று விட்டார். அவர் கட்சி பணிகளை முடித்துவிட்டு, ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்ப வரும்பொழுது கூட அவரை உரையாடுவதற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது கட்சி நிர்வாகிகள் அவரை பேசுவதற்காக தனியாக அழைத்து சென்று விட்டு அவரை திசை திருப்பி தாவேக தலைவர் விஜய் காரை அனுப்பிவிட்டனர். எனவே அவர் மன உளைச்சலிலே அவர் இங்கிருந்து சென்று இருக்கிறார். அப்பொழுது கூட அவர், நான் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும் என்று கூறி கட்சியினுடைய நுழைவு வாயிலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அவரை தொடர்பு கொண்டு, நீங்கள் தற்பொழுது இங்கிருந்து உடனடியாக கலைந்து செல்லுங்கள், கலைந்து செல்லும் பொழுது ஊடகத்தை சந்தித்து தாவேக தலைவரை பற்றி பாசிட்டிவாக பேசிவிட்டு செல்லுங்கள் என்றும் கூறியதாகவும் கூறப்படுகிறது. அவர் உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்து விட்டு, நான் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தில் தான் பயணிப்பேன் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிவிட்டு சென்றிருந்தார். ஆனால் 2-3 நாட்களாகவே அவர் சரியாக உறங்கவில்லை என்றும் அவருடைய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். மன உளைச்சலுக்காக தினந்தோறும் அவர் மாத்திரை எடுத்து வந்திருக்கிறார். நேற்று இரவு மட்டும் அதிகப்படியான மாத்திரை எடுத்ததால உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்காக தற்போது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் எனப்படும் மருத்துவமனைக்கு அனுப்பியிருப்பதாகவும் அங்கு அவர் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.